இப்போ ஆதவர்ஜனா யாருன்றது ராகுல் காந்திக்கு தெரியுமா? தெரியாது. வட இந்தியாவிலேருந்து யாராவது இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட கேட்பாங்க, இவர் யாருன்னு கேட்டால் அப்போ சொல்லுங்க மார்ட்டினோட மருமகன். அதுதான் அடையாளம். ஆதவர்ஜனாக்கும் அடையாளம் என்ன சார்? மார்ட்டின்ற வந்து ஒரு லாட்டரி எல்லாரும் அதிபர் சொல்லுவாங்க. நான் பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல. ஒரு லாட்டரி கொள்ளைக்காரன். கொள்ளைக்காரனுடைய ஒரு மருமகன். அவ்வளோதான். இதை வந்து ஒரு அடையாளமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிபர் கிதிபர்லாம் எனக்கு சொன்னால் பிடிக்காது. லாட்டரியில் கொள்ளையடித்த ஒரு நபர். அவ்வளோதான். அந்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடையாளத்தோடு இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் வரமாட்டேன்னு மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஒரு திரைமறைவில் வந்து ஒரு நபரை ஏற்றுப்பாங்க. இந்த சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்து அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லுவாங்க. முதலமைச்சர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க அவங்க மனைவி. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை தான் ஆதவ அர்ஜுனாக்கு பொருத்தமாக இருக்கும். அப்போ என்ன கேட்டால், நீ ஒரு கடத்தல்காரன், உங்க கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. நட்புறவு இருக்குது வேற. ஒரு திரைமறைவுக்கு இருக்குது வேற. ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியாது. நீ வந்து மாலைலாம் வந்து சால்வெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. நீ வந்து ஒரு கடத்தல்காரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்னதான் நீங்கள் வந்து என்ன சோப்பு போட்டு நீங்கள் சந்திரிகா சோப் போட்டு குளிச்சாலும் சரி, நீங்கள் ஹமாம் போட்டு குளிச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த அடையாளம் வந்து ஒரு லாட்டரி கொள்ளைக்காரனின் மருமகன்.